யூடியூப்ல நீங்க வீடியோ போடுறதுக்குனே தனியா ஒரு கோச்சிங் கிளாஸ் போகணும். கோச்சிங் கிளாஸ் படிச்சா மட்டும் தான் உங்களால யூடியூப்ல மானிட்டேஷன் எனேபிள் பண்ணி காசு சம்பாதிக்க போனா மட்டும் தான் மானிட்டேஷன் வாங்க முடியுமா? கோச்சிங் போனா மட்டும் தான் யூடியூப்ப கத்துக்க முடியுமா? யூடியூப்ல நம்ம சம்பாதிக்க வந்தோமா? இல்ல நம்மளோட பணத்த குடுத்து ஏமாற வந்தோமா? இதுவும் சேர்ந்து தான் வீடியோ போடுறோம். எனக்கு வந்து இந்த மத்த எந்த சேனலுக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் டைரக்ட்டா யூடியூப் கூட தான் கனெக்ஷன் வச்சிருக்கிறேன். நான் சொல்றது வந்து 100% உண்மையான விஷயம். யூடியூப்ல வீடியோ போடுறீங்க. நீங்களும் காசு சம்பாதிக்கிறீங்க. அப்ப காசு சம்பாதிக்கிறவங்கள ஏன் தப்பா சொல்றீங்க அப்படின்னு நீங்க இப்ப சொல்ல வருவீங்கல்ல, அதுக்கு நான் சொல்றேன். மானிட்டேஷன் வாங்குறது தான் கஷ்டமான விஷயம். அந்த மானிட்டேஷன் மட்டும் வாங்கிட்டோம், நமக்கு லட்சக்கணக்குல, கோடி கணக்குல காசு வரப்போகுது. நீங்க எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய பெரிய யூடியூபர்ஸ மட்டும் பாக்குறீங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகுது. இன்னைக்கு வந்து அவங்க நகை எடுக்குறாங்க, இடம் எடுக்குறாங்க, ஃபாரினுக்கு டூர் போறாங்க. எல்லாமே நீங்க மானிட்டேஷன் பண்ணுங்க. நல்லா சொல்லுங்க. மக்களுக்கு வந்து நீங்க போட்டி போட்டு 2 பேருமே என்ன பண்ணிருக்கலாம், நான் ஒரு பெஸ்ட் கருத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, அதை விட நான் பெஸ்ட்டா வந்து சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டி. ஹாய் யூடியூபர்ஸ், உங்ககிட்ட ஒரு கொஸ்டினோட நான் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்றேன். நம்ம எல்லாரும் எதுக்காக யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம்? நிறைய பேர் நிறைய காரணம் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நீங்க எதுக்காக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட காரணம் என்ன ரீசன் இருக்குல்ல, அதை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மோஸ்ட் ஆஃப் த ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் ரீசன் வந்து பணம் சம்பாதிக்கணும். செகண்ட் வந்து என்னோட டேலண்ட் வந்து நான் வந்து வெளிக்கொண்டு வரணும். மூணாவது ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் யாரு அப்படின்னு சொல்லி மக்கள் கிட்ட ஒரு என்ன சொல்றது, என்னோட ஃபேஸை வந்து நான் வந்து காட்டணும். நான் யாரு அப்படின்னு சொல்லி என்னை வந்து நான் பிரபலப்படுத்திக்கிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரீசன் இருக்கும். இது தவிர்த்து நிறைய காரணத்தினால வந்து யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு விஷயம். ஆனா முக்கியமா இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த வீடியோ கிளிக் பண்ணி வந்திருந்தாலே நீங்களும் ஒரு யூடியூபரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா யூடியூப்ல டிப்ஸ் கொடுக்குற நம்மளோட சேனலை நீங்க கிளிக் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு வந்து நீங்க சேனலோட ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். இன்னைக்கு நான் வந்து பேச போறது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, யூடியூப் வந்து ஒரு நிரந்தரமான ஒரு சோசியல் மீடியாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கேள்விக்குரியது. ஏன்னா அந்த யூடியூப் வந்து நிறைய பேரோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுச்சு. அதனால நம்மளும் அந்த யூடியூப்ல வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். நிறைய பேர் வந்து பார்த்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யூடியூப்ல லட்ச லட்சமா கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க. யூடியூப் வந்தா நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் மாறி போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் வீடியோ போடுவோம். நீங்க எல்லாருமே சொல்லலாம், நான் வந்து வேற ரீசனுக்காக வீடியோ போடுறேன், நான் அந்த ஒரு ரீசனுக்காக வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லி. ஆனா எந்த ரீசனுக்காக நீங்க வீடியோ போட்டாலும் யூடியூப்ல மணி வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாம இருக்காது. ஓகேவா? இதை நீங்க கண்டிப்பா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம அந்த ஒரு ரீசனுக்காக வந்தோம் அப்படின்னு சொன்னா, இப்போ என்ன ஆகி போச்சுன்னு பாத்தீங்கன்னா, யூடியூப்ல நிறைய வீடியோஸ் வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல வீடியோஸும் இருக்கு, அதே மாதிரி சொசைட்டிக்கு தேவையில்லாத வீடியோஸும் இருக்குது. நம்ம அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு இப்ப புதுசா ஒரு ட்ரெண்டிங் வந்து வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, யூடியூப்ல நீங்க வீடியோ போடுறதுக்குனே தனியா ஒரு கோச்சிங் கிளாஸ் போகணும். கோச்சிங் கிளாஸ் படிச்சா மட்டும்தான் உங்களால யூடியூப்ல மானிட்டேஷன் எனேபிள் பண்ணி காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மாயையை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் நான் இதை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க நேத்து வந்து ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க, எல்லாருமே பார்த்திருப்பாங்க. மோஸ்ட்லி யூடியூப் சேனல் வச்சிருக்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 யூடியூபர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி ஒரு கொலாப்ல ஒரு வீடியோ போடுறாங்க. அதுல வந்து சின்ன சின்ன யூடியூபர்களுக்கு மிகவும் உதவிகரமா இருந்த ஒரு சேனல் வந்து அந்த சேனல்ல உள்ள அந்த மேடமும் அதுல வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, யூடியூப்ல பைசா கட்டி தான் மானிட்டேஷன் வந்து வாங்க முடியும். அதாவது கோச்சிங் கிளாஸ் போனா மட்டும்தான் மானிட்டேஷன் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான கருத்தை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க கூட சேர்ந்து அவங்க ஒரு வீடியோ போடுறாங்க. இப்போ இதனால அவங்க என்ன சொல்ல வராங்க, யூடியூப்ல கோச்சிங் போனா மட்டும்தான் மானிட்டேஷன் வாங்க முடியுமா? கோச்சிங் போனா மட்டும்தான் யூடியூப்பை கத்துக்க முடியுமா? அப்போ யூடியூப்ல நம்ம சம்பாதிக்க வந்தோமா, இல்ல நம்மளோட பணத்தை கொடுத்து ஏமாற வந்தோமா? இந்த கொஸ்டின் வந்து நம்ம வந்து கண்டிப்பா பார்த்தே ஆகணும். சரி, ஓகே, அவங்க ஏதோ ஒரு வீடியோ போடுறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தானே கேக்குறீங்க. இது எனக்கான பிரச்சனை இல்லைங்க. இனிமேல் வரக்கூடிய இப்போ யூடியூப்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய, யூடியூப்னால நம்ம லைஃப் மாறும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன யூடியூபருக்குமே இது பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். என்னன்னு கேக்குறீங்களா? யூடியூப்ல சம்பாதிக்க வரலாம் அப்படின்னு நினைச்சு சம்பாதிக்க முடியாம, யூடியூப்ல ஒரு ஸ்டெப் முன்னேற முடியாம இருக்கக்கூடிய யூடியூபர்ஸோட பலவீனத்தை அவங்க பணமாக்க போறாங்க.
அந்த யூடியூப் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிக்டாக்னு ஒரு சேனல் ஒரு ஒரு சோசியல் மீடியா இருந்துச்சு. அதை வந்து பேன் பண்ணிட்டாங்க. அது வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிருச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணாங்க. யூடியூப் ரன் ஆகி போயிட்டு இருக்கு. இப்போ யூடியூப்ல ட்ரெண்டிங் என்ன ஆகுது? யூடியூப் கோச்சிங் கிளாஸ்னு ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணட்டும். அப்போ இந்த கோச்சிங் வந்து நிரந்தரமான ஒண்ணா? இதே ஆயிரக்கணக்கான பணத்தை உங்களோட வாழ்க்கையில நீங்க பயனுள்ளதா பயன்படுத்தலாம். ஏங்க, நீங்க ஒரு ஹையர் எஜுகேஷன்ல வந்து படிக்கலாம். ஒரு ஹையர் எஜுகேஷனை வந்து நீங்க வந்து கத்துக்கிடலாம். இல்ல ஒரு கை தொழிலை வந்து நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அது உங்க வாழ்க்கைக்கு நிரந்தரம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா யூடியூப்ல கோச்சிங் கத்துக்கிட்டு வீடியோ அப்லோட் பண்றதுக்கு 1000 வீடியோ இருக்கு யூடியூப்ல. எப்படி வீடியோ அப்லோட் பண்ணணும், எப்படி டேக் கொடுக்கணும், யூடியூப்ல ஒய்டி ஸ்டுடியோனா என்ன, இம்ப்ரெஷன்னா என்ன, இம்ப்ரெஷன் கிளிக் த்ரூ ரேட்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் விளக்குறதுக்காக 1000 யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னாலே ஒரு விஷயம் தெரியும். நிறைய மொழிகள்ல வந்து யூடியூப் டெக் சேனல்ஸ் இருக்கு. நம்ம தமிழ் மொழியிலையும் ஆக்டிவான ஒரு 10-15 யூடியூப் டெக் சேனல் இருக்கும். எல்லாருமே வந்து யூடியூப்ல வந்து வீடியோ போடுறாங்க. இப்போ ஒரு புதுசா ஒரு ட்ரெண்டிங் வந்திருக்கு. நான் மட்டும்தான் யூடியூப்பில் கரெக்டா, அதாவது டைரக்டா நானும் யூடியூப் டீமும் சேர்ந்து தான் வீடியோ போடுறோம். எனக்கு வந்து இந்த மற்ற எந்த சேனலுக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் டைரக்டா யூடியூப் கூட தான் கனெக்ஷன் வச்சிருக்கிறேன். நான் சொல்றது வந்து 100% உண்மையான விஷயம் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புறீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னாலே உங்களோட சேனல்லையும் யூடியூப் டீம் வந்து என்னென்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்களோ, என்னென்ன கம்யூனிட்டி ரூல்ஸ் கொடுத்துருக்காங்களோ எல்லாமே உங்களோட சேனல்லையும் இருக்கும். நீங்க ஒரு சேனல் கிரியேட் பண்ணிட்டா அது எல்லாருக்கும் கொடுத்துருப்பாங்க யூடியூப். அதை எடுத்து அவங்கவுங்க ஸ்டைல்ல கொடுத்துட்டு இருக்காங்கல்ல ஒரு தகவல்கள், ஒவ்வொரு டிப்ஸ், ஒவ்வொரு டெக்கு, அதுதான் வந்து யூடியூப் டெக் சேனல். இப்போ நீங்க நிறைய டெக் சேனல் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்மளோட டிப்ஸையும் நீங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் 10 மாசமா நம்மளோட டிப்ஸையும் ஃபாலோ பண்றவங்க இருக்கிறாங்க. எதுக்காக டிப்ஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல சில சந்தேகங்கள் வரும். திடீர்னு வந்து வியூஸ் வந்து ஸ்டாப் ஆகும். திடீர்னு வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஏதாவது மிஸ்டேக் ஆகலாம். இல்லை எப்படி நம்மளால டைட்டில் வைக்கணும், தம்ப்நெயில் எப்படி மேக் பண்ணணும், எடிட்டிங் எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன டெக் சேனலை வந்து நம்ம சர்ச் பண்ணி தேடுறோம். அப்படி நம்ம சர்ச் பண்ணாலே யூடியூப் வந்து கொடுத்துரும். அந்த ஹெட்டிங்கில் யாரெல்லாம் வீடியோ போட்டிருக்காங்களோ அதை யூடியூப்பே வந்து கொடுத்துரும். அப்படி ஒரு 10 சேனல் இன்னைக்கு இப்போ ஆக்டிவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்ல. அப்போ அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 10,000ல இருந்து 20,000ல இருந்து 50,000 லட்சத்துக்கு மேல வந்து சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய டெக் சேனல் இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணலாம், மக்களுக்கு அவங்க வந்து ஒரு உதவி பண்ணலாம். நீங்களும் யூடியூப்ல வீடியோ போடுறீங்க, நீங்களும் காசு சம்பாதிக்கிறீங்க. அப்போ காசு சம்பாதிக்கிறவங்களை ஏன் தப்பா சொல்றீங்க அப்படின்னு நீங்க இப்ப சொல்ல வருவீங்கல்ல, அதுக்கு நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு யூடியூப்ல உங்களை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த 10,000 13,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய தகவல்களை உங்களோட வீடியோக்கள்ல கொடுங்க. உங்களை நம்பி உங்களோட சேனல்ல அவங்களோட டயத்தை ஸ்பெண்ட் பண்றாங்க. அதனால நீங்க வந்து மணி ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்காக உண்மையான தகவல்களை உங்க சேனல்ல நீங்க கொடுங்க. ஒரு யூடியூபருக்கு இன்னொரு டெக் சேனலுக்கும் வந்து எப்படி காம்படிஷன் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு டிப்ஸ் சொல்றீங்க, அதே டிப்ஸை தான் நானும் சொல்லி ஆகணும். ஏன்னா யூடியூப்ல இருந்து ஒரே ஒய்டி ஸ்டுடியோ தான், ஒரே கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் தான், எல்லாமே ஒண்ணுதான். அதே தான் வந்து 10 யூடியூபர் இருந்தாலுமே அதை சொல்லி தான் ஆகணும். ஆனா அதுல நான் என்ன பெஸ்டா கொடுப்பேன் அப்படிங்கிறது தான் உங்களோட திறமையை காட்டுமே தவிர்த்து, நான் வந்து கோச்சிங் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி புதுசா மக்களை வந்து அவங்களோட பலவீனத்தை தனியா பணமாக்க கூடாது. ஆனா அதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு இந்த டைம்ல மக்களை வந்து ரொம்ப பலவீனமா இருக்கிறாங்க, இந்த யூடியூப்பை நம்பி அவங்க வராங்க, இந்த டைம்ல நம்ம அடிச்சாதான் அடிச்சபடி அப்படின்னு சொல்லி சூப்பரா ஒரு டெக்னிக் வந்து ஃபாலோ பண்றாங்க. நல்ல கருத்தை சொல்ற விஷயங்களை வந்து நம்ம ஏத்துக்கலாம். எல்லாருமே வந்து பாராட்டக்கூடியது. சோசியல் மீடியால வந்து அவங்களுக்கு என்னென்ன கருத்துக்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் சொல்லுங்க. உங்களுக்கு நல்லது இது இந்த விஷயம். நீங்க யூடியூப்ல வீடியோ மட்டும் போடாதீங்க, உங்க பிசினஸோட சேர்த்து நீங்க வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்றது வந்து நல்ல கருத்து. வந்து உங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாம உங்களோட தொழிலையும் வளர்த்துக்கோங்க, உங்களோட சேனலையும் வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு தவறான கருத்தும் இல்லை. ஆனா இதெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்கிட்ட நீங்க ஆயிரக்கணக்கான காசு கட்டி வந்து கோச்சிங் படிங்க அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு விஷயத்த மாயையை கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் சொல்லுவீங்க நீங்க பார்த்துட்டு, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய காசு கட்டி மானிட்டேஷன் வாங்கி, அதாவது எல்லாரோட சின்ன யூடியூபரோட விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மானிட்டேஷன் வாங்குறது தான் கஷ்டமான விஷயம். அந்த மானிட்டேஷன் மட்டும் வாங்கிட்டோம் நமக்கு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் காசு வரப்போகுது அப்படின்னு ஒரு மாயை உலகத்துல நீங்க இருக்கீங்க.
மானிட்டேஷன் வாங்கின சேனல்களுக்கு தெரியும் அவங்க மாசம் எவ்வளவு ரூபா எடுத்துட்டு இருக்காங்க, எவ்வளவு பைசால அவங்க சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. நீங்க எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய பெரிய யூடியூபர்ஸை மட்டும் பாக்குறீங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகுது. இன்னைக்கு வந்து அவங்க நகை எடுக்கிறாங்க, இடம் எடுக்கிறாங்க, ஃபாரினுக்கு டூர் போறாங்க, எல்லாமே நீங்க பாக்குறீங்க. அதுல வந்து பாதி வந்து பெய்டு ப்ரொமோஷனா இருக்கும். செகண்ட் வந்து இல்ல பெய்டு ப்ரொமோஷனா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அவங்களோட காசு செலவு பண்ணி, அதாவது யூடியூப்ல இருந்து வரக்கூடிய வருமானத்தை தாண்டி அவங்களோட செலவுகளை வச்சுட்டு தான் அவங்களோட நேரம், அவங்களோட செலவு, அவங்களோட குடும்பத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள், அதான் நல்லது கெட்டது எல்லாத்தையுமே தூக்கி வச்சுட்டு தான் அந்த யூடியூபர்ஸ் எல்லாமே வீடியோ வீடியோ வீடியோன்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இது யாருக்காவது தெரியுமா? பெரிய பெரிய யூடியூபருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த விஷயம். யூடியூப்ல வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிடலாம், லட்சக்கணக்கில் மானிட்டேஷன் வாங்கினா மட்டும் போதும், அதுதான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கவங்க, ஆமா நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மானிட்டேஷன் வாங்குறது பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் உங்களோட கண்டென்ட், உங்களோட வீடியோஸ் சொசைட்டிக்கும் பார்க்கக்கூடிய பீப்புளுக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே போதுங்க, உங்க வீடியோ வந்து மக்கள் கொண்டாடுவாங்க. இது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நேத்து நீங்க பார்த்திருக்கக்கூடிய அந்த வீடியோல எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம், கொலாபரேஷன் பண்ணுங்க, நல்லா சொல்லுங்க. மக்களுக்கு வந்து நீங்க போட்டி போட்டு 2 பேருமே என்ன பண்ணிருக்கலாம், நான் ஒரு பெஸ்ட் கருத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா அதை விட நான் பெஸ்ட்டா வந்து சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டி போட்டுக்கலாம். அதை விட்டுட்டு அந்த நான் நினைச்ச அந்த மேடம் வந்து அப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இப்போ அவங்க மறைமுகமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு எனக்கு புரியல. நீங்க மறைமுகமா என்ன சொல்றீங்க, கோச்சிங் போனாதான் இந்த யூடியூப்ல வந்து என்ன என்ன இருக்கு, இந்த யூடியூப்ல என்ன கத்துக்கலாம், யூடியூப்ல வீடியோ போட்டு எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஒன்றும் புரியல. ஆனால் நம்மளை பார்க்கக்கூடிய நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நான் தெளிவாக சொல்லிக்கிறேன், நீங்கள் உங்களை மட்டும் நம்புங்க. உங்களோட திறமையை மட்டும் நீங்கள் கொண்டு வாங்க. வீடியோவில் ஏதாவது எந்த மாதிரி வீடியோஸ் போடணும், எப்படி எடிட்டிங் பண்ணணும், எப்படி தம்ப்லைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் எல்லாரும் சொல்கிற மாதிரி என்னை மட்டும் பாருங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி யார் சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் கத்துக்கோங்க. உங்களோட சேனலை நல்லா க்ரோ பண்ணுங்க. காசு கட்டி ஏமாற வேண்டாம். இது வந்து புதுசா இருக்குது. அதனால இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவா நீங்க எடுத்துக்கோங்க. நான் இது வரைக்கும் சொன்னது வந்து கரெக்டான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் சொன்னதே கரெக்ட் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஏன்னா நாளைக்கு வரக்கூடிய, நாளைக்கு இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய யூடியூபர்ஸுக்குமே ஒரு விஷயம் வந்து எப்படி கேட்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டே நிறைய கமெண்ட் வர வாய்ப்பு இருக்கு, உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லி. அதாவது பொய் சொல்றவங்க கிட்ட யாரும் ப்ரூஃப் கேட்க மாட்டாங்க, உண்மையை சொல்றவங்க கிட்ட தான் ப்ரூஃப் கேட்பீங்க. கண்டிப்பா ப்ரூஃப் வந்து நீங்க பண்ணக்கூடிய, நீங்க மானிட்டேஷன் அதாவது பண்ணி வச்சிருப்பீங்கல்ல, டாலர்ல கோடி கோடியா சம்பாதிக்க நினைச்சிட்டு இருப்பாங்கல்ல, நீங்க பண்ணக்கூடிய கமெண்ட் தான் ப்ரூஃப். நீங்க அப்படி பைசா கட்டி யாருக்கிட்டையாவது வந்து மானிட்டேஷன் வாங்கி அதுக்கப்புறம் உங்களால சம்பாதிக்க முடியாம போயிருக்கும் அப்படின்னு இருப்பீங்கல்ல யூடியூபர்ஸ், அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்க, அதுதான் நம்மளோட ப்ரூஃப். இந்த வீடியோ வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ. கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.